விஜய்க்கு 3 நாள் தான் டைம், இல்லனா இதுதான் நடக்கும்னு திவ்யா சத்யராஜ் விடுத்த அதிரடி சவால் அரசியல் களமே பரபரப்பாயிருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய அண்மை காலமா திவ்யா சத்யராஜ் கடுமையா விமர்சனம் பண்ணி வராங்க. சமீபத்துல நடந்த நிகழ்ச்சி ஒன்றில பேசிய அவங்க விஜய் அவருடைய அரசியல் புரிதல் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. குறிப்பா கட்சியோட கொள்கைகள் குறித்து தெளிவான பார்வை இல்லை அப்படின்னும், பேப்பர்ல எழுதி கொடுத்தது அப்படியே விஜய் சரியா பேசுறதில்லன்னு விமர்சனம் பண்ணாங்க. தாவேக தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்ல பிற கட்சி பெண்களை அநாகரிகமா பேசுவதாகவும் மிரட்டல் விடுப்பதாகவும் அவங்க குற்றம் சாட்டினாங்க. தாவேக தொண்டர்களை நோக்கி திவ்யா சத்யராஜ் அதிரடியான சவாலை முன் வச்சிருக்காங்க. உங்களுக்கு உங்க தலைவர் மீது உண்மையான பற்று இருந்தா 3 நாட்களுக்குள்ள அவரோட ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு அனுப்புங்க. இதுக்கான கவுண்ட் டவுன் இப்பவே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சவால் விடுத்திருக்காங்க. தொண்டர்களுக்கும் தலைவருக்கும் இடையே போதிய இடைவெளி இருப்பதா கருதும் திவ்யா விஜய் அவருடைய அணுகுமுறையை இதுவழியா விமர்சிக்க துணிஞ்சிருக்காங்க. விஜய் அவருடைய அரசியல் செயல்பாடு குறித்து பேசின திவ்யா அவங்க தாவேக தலைவர் மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதுல தெளிவில்லாம இருக்கிறாரு. தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தோ அல்லது மக்கள் பிரச்சனைகள் குறித்தோ அவருக்கு புரிதல் இல்ல. இருந்திருந்தா மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை அவங்க எழுப்புனாங்க. மேலும் தன்னோட தந்தை சத்யராஜ் படைப்பிடிப்புக்காக சென்று விட்டதாகவும், நானும் அம்மாவும் மட்டும்தான் வீட்டுல இருக்கோம், யாரும் இல்லன்னு தன்னோட வீட்டு முகவரியும் வெளிப்படையா தெரிவிச்சு தன்னோட துணிச்சலை வெளிப்படுத்தி இருக்காங்க. திவ்யா சத்யராஜ் இந்த விமர்சனங்களுக்கு தாவேக தொண்டர்கள் தரப்புல இருந்து கடும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. அதே சமயம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் கட்சியில நிலவுவதா கூறி ஏற்கனவே விலகிய நிர்வாகிகளை முன்னிறுத்தி திவ்யா பேசும் கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த சவாலை ஏற்று தாவேக தொண்டர்கள் புகைப்படம் அனுப்புவாங்களா அல்லது இந்த விவாதம் மேலும் தீவிரமடையுமா அப்படிங்கிற மாதிரி வர்ற நாட்கள்ல இது பத்தி விஷயங்கள் தெரிய வரலாம். விஜய் அவரோட கட்சிக்காக நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா நிறைய வாக்குகள் கிடைக்கும், நாம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல பேசினாலுமே களத்துல அவங்கள பார்க்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். சொல்ல போனா விஜய் அவருடைய கள வேலைகள் ரொம்பவே குறைவாதான் இருக்கு. யார் எங்க நிக்கிறாங்க, எந்த தொகுதியில வேட்பாளரா நிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பரிச்சயமான முகமுமே யாருக்குமே தெரியாம இருக்கு. சொல்ல போனா இவங்க மக்களுக்கு என்ன செய்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில எந்த முடிவும் எடுக்காம இப்படி இருக்க தாவேகா தேர்தல்ல வெற்றி பெறும் அப்படின்னு எப்படி நம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் இதை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நடக்க போகுது, தேர்தல் எப்படி மாறப்போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க.